நம்ம மணிக்கட்டு மூட்டு, அப்புறம் விரல்களுக்குள்ளே இருக்கிற முக்கியமான மூட்டுகள், இது எல்லாத்தையுமே அசைக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான தசைகள் வந்து இந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த டென்னிஸ் எல்போ பிரச்சனையில் இந்த தசைகள் எல்லாம் ஒரு முக்கியமான பகுதி, ஒரு எலும்பு பகுதியில் போய் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஜங்ஷனில் நிறைய டேமேஜஸ் ஆகி அப்புறம் ஒரு இடத்துல வலி அதிகமாகி ஒரு சாதாரண ஒரு கிரிப்பிங் ஆக்ஷன் பண்ணால் கூட இந்த இடத்துல வலி வர நிலைமைக்கு போயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம கைகள் இப்படி திருப்புறோம் இல்லையா, இந்த ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மூட்டு இந்த இடத்துல உள்ளே இருக்குது. அதுக்கு பேர் ரேடியல் நர்வ் ஜாயிண்ட். அந்த மூட்டுலையுமே சில முக்கியமான அச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அங்கேயும் வந்து மூட்டு விலகல் ஆகி சில ஜவுகள்லாம் வந்து அடிபடுறதுனால இந்த டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த அளவுக்கு இங்கே சிக்கல் இருக்கிறனால இந்த டென்னிஸ் எல்போ பிரச்சனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தான் நம்ம வந்து ரிலீவ் பண்ண முடியும். முதல்ல வந்து நம்ம அந்த ஐஸ் தெரப்பி பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த கைகளுக்கான வேலையை வந்து நம்ம ரொம்பவே கம்மி பண்ணணும். வெயிட்ஸ் அதிகமாக தூக்கக்கூடாது. அது அந்த ஐஸ் ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து சில பேசிக் எக்ஸசைசஸ் நம்ம பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து இந்த பெயினை ரிலீவ் பண்ண முடியும். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வலி கம்மியாகிறது மட்டும் இலக்கு இல்லை, தற்காலிகமாக வலி கம்மியாகிறது மட்டும் இலக்கு இல்லை. நம்மளுக்கு இந்த கைகளோட செயல்பாடும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கு ஏற்ற மருத்துவ முறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, சில மருத்துவ முறைகளில் தற்காலிகமாக வலி கம்மியாகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் கைகளோட செயல்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி முற்றிலும் முடங்கி போகிறதுக்கான வாய்ப்பும் அதில் இருக்குது. ஐஸ் கியூப் வச்சு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த பாயிண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணலாம். எனக்கும் டென்னிஸ் எல்போ வந்தப்போ இந்த மாதிரி ஐஸ் வச்சு நான் தெரப்பி கொடுத்துருக்கேன். அது போக நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐஸ் தெரப்பியும் ஒரு முக்கியமான ரோல் இந்த பெயின் ரிலீஃப் நடக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கிங் வந்து ஒரு 1 to 2 minutes கொடுத்தா போதும். அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்துல நிறைய பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து இந்த ஐஸ் கொடுக்கும்போது இங்கே பெயின் ரொம்ப அன்பேரபுளாக இருக்குதோ அப்போல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்ட்ரோக் பண்ணலாம். இந்த மாதிரி ஐஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மளோட இந்த பகுதியை வச்சு இந்த இடத்துல டெம்பரேச்சர் சேஞ்ச் எந்த அளவுக்கு இந்த பகுதி வந்து கூலாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மூலமாக நம்மளுக்கு சில அனுபவம் கிடைக்கும். ப்ரோனேஷன் சுப்பேனேஷன், ப்ரோனேஷன் சுப்பேனேஷன், ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன், ரேடியல் டீவியேஷன், கிரிப்பிங் ஆக்ஷன், ரிலீசிங் ஆக்ஷன், கிரிப் ரிலீஸ். இந்த கிரிப்பிங் ரிலீசிங் ஆக்ஷன் வந்து இந்த மாதிரி ஹேண்டை ஃப்ரீயாக வச்சுட்டும் பண்ணலாம், ஃப்ரீ ஹேண்டாகவும் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஸ்பாஞ்ச் பால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மைலி பால், அதை வச்சுட்டும் ஸ்குவீசிங் ரிலீசிங் அந்த மாதிரி பண்ணலாம். ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் ஸ்ட்ரெச், பெரிவரல் ஸ்ட்ரெச், தம் ஸ்ட்ரெச். இந்த பொசிஷனில் இப்படி ஜென்டில் அப்படி பிடிச்சி அப்படி இழுத்தா போதும், மெதுவாக இழுக்கணும், அவ்வளோதான். இப்போ பெருவிரல் எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்கணும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த எல்போ ஜாயிண்ட், முழங்கை மூட்டுக்கு. இது வந்து நின்றுட்டு தான் பண்ணணும். நான் உட்காந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இப்படி ஆரம்பிச்சு இப்போ இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது கை பின்னாடி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேக்வர்ட் வியூ பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பயிற்சி நின்றுட்டு தான் பண்ணணும். மாடிஃபைட் புஷ்அப்ஸ், நல்லா குப்புற படுத்துட்டு இந்த பொசிஷன், கை இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும், இப்படி எந்திக்கணும். நல்லா மறுபடியும் குப்புற படுத்துட்டு தென் புஷ்அப். அடுத்து பைசெப் ஸ்ட்ரெச். இப்படி தான் ஆரம்பிக்கணும். கை இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும். இந்த போஸ்டரில் ரைஸ் த ஹிப்ஸ். அப்புறம் மறுபடியும் இதே பொசிஷனில் ரீசெட் பண்ணணும். அடுத்து இந்த 4 point சப்போர்ட், குவாட்ரிபெடல் பாஸ்டர். இந்த பாஸ்டர்லேருந்து சைடில் இப்படி உட்காரணும். இந்த இடுப்பு வந்து இந்த கை பக்கத்தில் வரணும், இந்த மாதிரி இப்படி உட்காரக்கூடாது, இப்படி தான் உட்காரணும். அப்புறம் மறுபடியும் இந்த பாஸ்டர். இப்போ அடுத்த பக்கம். ஸோ 4 point சப்போர்ட், 2 side sitting posture. அடுத்த பயிற்சி வந்து இந்த மாதிரி படிக்கட்டில் பண்ணலாம். இந்த பொசிஷனில் ஆரம்பிச்சு கீழ்ப்படியில் போய் உட்காந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும். இது இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் டஃப் ஆக்குறதுக்கு கீழே உட்கார்ற நிலைக்கு போயிட்டு உட்காராம மறுபடியும் மேல் படிக்கு வரணும். இங்கேயும் உட்காரக்கூடாது, ஃபுல்லாக உட்காரக்கூடாது. ஸோ ஸ்டாப்,
மறுபடியும் இப்படி ஸ்டாப். இது கூடுதல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்.